அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இன்றைக்கி குட்டீஸோடைய லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் பீன்ஸ் எக் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பெரிய சைஸ் கேரட் ஒன்று, 5 பீன்ஸ், 5 பூண்டு, பாதி வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 90% ரைஸை குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஸோ லைட்டாக வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட் டைம் கேபேஜும் கேப்சிகம் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிகினர்ஸ்க்காக தான் இல்லையா, ஸோ அதனால் 2 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ரைஸில் உப்பு போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் ஒரு 90% குக் ஆகி வந்தால் போதும். நீங்கள் மூடி போட்டுக்கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் பிகினர்ஸ்க்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சைடு யாராச்சும் பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது முட்டைக்கு சால்ட்டு பெப்பர் சேர்த்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெஜிடபிள் 90% குக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துட்டு சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி குட்டீஸ்க்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுக்காக கொஞ்சமாக தான் செய்கிறேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு எக் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதனால நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், டக்குன்னு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.